பாருங்க ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் இன் ஆர்டர். அந்த ஆர்டர் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் யார் பெருசு? 4x பவர் 4. அடுத்தது யாரு? x cube minus 28x cube. அடுத்தது யாரு? plus 37x ஸ்கொயர். அடுத்தது ஸ்கொயர் அப்புறம் x plus 42x plus 9. இந்த மாதிரி டிகிரி வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். பெருசுல இருந்து அப்படியே சின்னது போகுது. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்? இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டெப்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. நம்ம போடுற ஸ்கொயர் ரூட் தான் மார்க். அடுத்தது இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த x பவர் 4, x கியூப், x ஸ்கொயர், x இதெல்லாம் எழுதிட்டுனா அதுல இந்த x கியூப் இன்டு x, x பவர் 4 இப்படி போடும்போது மிஸ்டேக்ஸ் வரும். அப்ப அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம பண்றதுக்கு தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். என்ன மெத்தட்? கோஎஃபிஷியன்ட் யூசிங் கோஎஃபிஷியன்ட். ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் என்னது? கோஎஃபிஷியன்ட் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம். கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து சால்வ் பண்றது அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதனால கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணனும். மார்ஜினை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படினும் போது யாரெல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள மட்டும் சூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டா இருந்தா அரேஞ்ச் பண்றீங்க. அரேஞ்ச் பண்ண பின்னாடி அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துறீங்க. கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? 4. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 4. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. நெருக்கி நெருக்கி எழுதாதீங்க. பக்கத்துல எழுதாதீங்க. அடுத்த கோஎஃபிஷியன்ட் -28. அதுக்கு அடுத்தது 37. அடுத்தது 42. அடுத்தது 9. சோ இந்த மாதிரி கேப் விட்டு எழுதுங்க. ரொம்ப நெருக்கமா எழுதக்கூடாது. வெறும் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பாருங்க, இங்க ரெண்டு டேர்ம் போச்சுனா ரிமைனிங் யார் இருப்பா? ஒரு சிங்கிள் டேர்ம் இருக்கும். 2 2 பிரிப்போம். ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணுவோம்? 2 2 பிரிச்சிட்டு வருவோம். அப்படி பிரிச்சா ரெண்டு டேர்ம் பிரிச்சா நடுவுல ஃபர்ஸ்ட் யார் மட்டும் நிப்பாங்க? ஒரு சிங்கிள் டேர்ம் நிக்குதா? அப்ப அந்த சிங்கிள் டேர்முக்கு பெர்ஃபெக்ட் ரூட் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இங்க வர நம்பர் எல்லாமே பெர்ஃபெக்ட் ரூட் எடுக்கிற மாதிரி தான் வரும். அப்படி வந்தா தான் சால்வ் பண்ண முடியும். சோ இங்க 4 வந்திருக்கு. 4 க்கு என்ன ரூட்? பெர்ஃபெக்ட் ரூட் 2 2s are 4. சோ மேலயும் 2 இங்கேயும் 2 போட்டுக்கோங்க. 2 2s are 4. சோ தென் நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணனும். என்ன சைன் பண்ணனும்? சைன் சேஞ்ச் பண்ணனும். பிளஸ் இருக்குதுன்னா மைனஸ் மாத்தணும். மைனஸ் மாத்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் யாரு? -28 இருக்குது. அப்படியே எழுதுங்க. மைனஸ் சைன் இருந்தா மைனஸ் போடுங்க. பிளஸ் எல்லாம் போடணும் அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டுட்? அது வந்து நமக்கு தெரியும் அது பிளஸ் தான். சோ அடுத்த நெக்ஸ்ட் 2 டேர்ம் எடுக்கிறேன். 37 எங்கேச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஷன்ட் இருக்கு பாத்தியா? இதான் கோஷன்ட். இந்த கோஷன்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு முறையும் ஒரு ஸ்டெப் முடியும் போதும் இந்த கோஷன்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் போட்டுக்கலாம். அப்ப ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி போடலாம். இல்லனா இன்னொரு மெத்தட் இருக்கு. 2 + 2 எவ்வளவு? 4. அதை இங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் கேப் போடுங்க. இங்க ஒரு எலிமெண்ட் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ 2 + 2 4 னு போடலாம். இல்லனா கோஷன்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பார்த்தா 2 2s are 4 வரும். எல்லாம் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் இது முடிஞ்சு போச்சா? இப்போ இது புதுசா வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணனும். இதான் ஸ்டெப் நம்பர் 3. சோ இந்த நம்பரை இந்த நம்பரால டிவைட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். என்ன வரும் பாருங்க? -28/4 எவ்வளவு? -7. அந்த -7 இந்த கேப் விட்டிங் பத்தியா? அந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. -7 அதே -7 மேலயும் போடுங்க. -7 -7. இப்போ -7 போட்ட பின்னாடி இத மல்டிப்ளை பண்ணலாமா? -7 எடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -7 × 4 -28. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 7s are 49. பிளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. தென் நெக்ஸ்ட் இத சைன் சேஞ்ச் பண்ணலாமா? இங்க மைனஸ் என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. இங்க பிளஸ் மைனஸா மாறிடும். இப்போ 28 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்டெப்பும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்ம் என்ன ஆயிட்டே வரும்? கேன்சல் ஆயிட்டே வரும். அப்ப இங்க சிம்பிளை பண்ணலாமா? இப்போ சைன் சேஞ்ச் ஆன இது பிளஸ் இது மைனஸ் டிஃபரண்டா இருக்கு. அப்ப சைன் டிஃபரண்டா இருந்தா மைனஸ் பண்ணனும். 49 ல பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுங்க. பெரிய நம்பரோட சைனை போடுங்க. அப்ப பெரிய நம்பர் 49, சின்ன நம்பர் 37. மைனஸ் பண்ணா 9 ல 7 போச்சுனா 2, 4 ல 3 போச்சுனா 1, 12. பெரிய நம்பர் சைன் மைனஸ் போட்டாச்சு -12. அப்புறம் அடுத்து இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்களா? அவங்கள இறக்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட் 2 டேர்ம் 42 9. சரிங்களா? இப்போ புதுசா ஒரு ஸ்டெப் வந்துச்சா? ஒரு ஸ்டெப் முடிஞ்சு இன்னொரு ஸ்டெப் முடிஞ்சு இப்போ மூணாவது ஸ்டெப் வந்தாச்சு. இப்போ அகைன் இப்போ இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க ஃபில் பண்ணனும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணனும்? முதல்ல இந்த கோஷன்ட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி திருப்பியும் 2 2s are 4, 7 2s are -14 போடலாம். சரிங்களா? அப்படி இல்லையா வேற இந்த 4 இங்க இருக்கா? அந்த 4 அப்படியே இருக்குங்க கீழ. இந்த 4 அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து -7 ஆட் பண்ணா -14. இப்படி போடலாம். கேப் விட்டு போடுங்க. இப்படி போடலாம். அப்படி இல்லனா கோஷன்ட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, -7 2s are -14. திருப்பி பழைய கதை தான். என்ன கதை? -12 இப்போ இங்க இருக்கிற டேர்ம் இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுங்க. அப்ப -12 4 ஆல டிவைட் பண்ணா -3. அந்த -3 ஐ இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. அப்ப அதே மாதிரி மேலயும் கோஷன்ட்லயும் -3 போடுறீங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்க? இந்த -3 எடுத்துட்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. -3 × 4 -12. அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 14s are 42. அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 3s are 9. பாருங்க கண்டிப்பா எல்லாமே இங்க இருக்கிற நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப சேமா இருந்தா மட்டும் தான் சைன் சேஞ்ச் பண்ணும்போது கேன்சல் ஆகும். அப்படி எல்லாமே கேன்சல் ஆச்சுனா the remainder 0. the remainder 0 வந்தா இது பெர்ஃபெக்ட்டா ஸ்கொயர் ரூட் எடுக்கக்கூடிய ஒரு பாலினாமியல், பெர்ஃபெக்ட் பாலினாமியல். சரியா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் பாலினாமியல். சரிங்களா? அப்ப கடைசியா ரிசல்ட் என்ன எழுதணும் அப்படினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் क्वेश्चन என்னவோ அத அப்படியே எழுதணும். சோ 4x power 4 minus 28x cube plus 37x square then plus 42x
plus 9 equal to ஸ்கொயர் ரூட் அப்படினாலே plus or minus போட்டு எழுதலாம் இல்லனா மாடுலஸ் போட்டு எழுதலாம் சோ மாடுலஸ்னாலயும் plus or minus தான் சோ மாடுலஸ்க்கு ரெண்டு போட்டு போடணும் இல்லையா சோ மாடுலஸ் ஆஃப் என்ன இருக்கு பாருங்க இப்போ the quotient is the answer ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் ஆன்சர் எழுதணும் எப்படி எழுதுறது இங்க x எல்லாம் விட்டுட்டு தான் போட்டோம் இப்போ x எல்லாம் சேர்த்து தான் எழுதணும் ஆன்சர் எழுதும்போது அப்போ ஒன்னு பண்ணலாம் இதுக்கு லாஸ்ட்ல இருக்கிறது கான்ஸ்டன்ட் வெச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது x வெச்சுக்கலாம் இதை x ஸ்கொயர் போட்டு அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா x பவர் 4 ல ஸ்டார்ட் ஆச்சுனா கண்டிப்பா அது ஸ்கொயர் ரூட் எதுல ஸ்டார்ட் ஆகும் x ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப பென்சில்ல கூட நீங்க இதுக்கு மேல x ஸ்கொயர் இது x இது கான்ஸ்டன்ட் அப்படி வெச்சுக்கலாம் சோ ரிவர்ஸ்ல வந்தா கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர் இப்படி போனா x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட் எப்படி எடுத்துக்கோங்க சோ 2 இருக்கிறதுனால 2x ஸ்கொயர் அப்புறம் -7x -3 இப்படி முடியும் மாடுலஸ் போட்டு முடிச்சிடணும் r இத வேற எப்படி எழுதலாம் r plus or minus போட்டு 2x ஸ்கொயர் -7x -3 னு எழுதலாம் புரியுதுங்களா